எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காலம். கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற பண்டிகை பலருடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பண்டிகை. உலகத்திலே 200 கோடி மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆம், கிறிஸ்துவின் பிறப்பானது உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நற்செய்தி. அதனாலதான் அன்றைக்கு தேவ தூதன் அங்கே மெய்ப்பர்களுக்கு தரிசனமாகி சொன்னார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆம், அதுதான் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. இயேசுவின் பிறப்பானது அங்கே ஒரு முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு, தீர்க்க தரிசிகளினாலே உரைக்கப்பட்டது. அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் யாவும் அங்கே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பாகவே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பானது சரித்திர பூர்வமான பிறப்பாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் பிறப்பானது உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் செய்தியாக இருக்கிறது. உலகத்தில் இன்னைக்கு நற்செய்திகளை காணோம். இன்னைக்கு அநேக துட்செய்திகள், கொலை, கொள்ளை, கடத்தல், ஊழல், லஞ்சம், அங்கே விபத்துக்களை குறித்து அநேக துட்செய்திகளை கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்திலே நான் கேள்விப்படுகிற செய்தி துக்கத்தை கொடுக்கிற செய்தி, நம்மை அதரியப்படுத்துகிற செய்தி, பயத்தை கொடுக்கிற செய்தி. ஆனால் இயேசுவின் பிறப்போ நமக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் பிறப்பானது ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் அங்கே நாம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமையுள்ள பிதா, அவருடைய நாமம் நிச்சயமானவர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான அதிசயமான செய்தியாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அற்புதத்துக்காக பலர் காத்திருக்கிறார்கள், ஏங்கி நிற்கிறார்கள். எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி அங்கே அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பானது உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் செய்தியாகவே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் அறியாமல் வாழலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்றாலும் அது எனக்காக பிறந்தாரா என்பதை நீங்கள் அறியாமல் வாழலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அது என்னவென்றால், கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக, ஆம் எனக்கு அருமையானவர்களே, உனக்காக ஒருவர் பிறந்தார், உனக்காக ஒருவர் மரித்தார், உனக்காக ஒரு மறுபடியும் வரப்போகிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுப்பீர்களா இருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தால், அவர் உங்களிடத்தில் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நன்மையினால் நிரப்புவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த இடத்துல கிறிஸ்துவின் பிறப்பானது ஆண்டவரே உலகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கான நற்செய்தியாய் இருக்கிறதுனால், இன்றைக்கு வேதனையோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு யார் இருக்கிறாங்களோ, இந்த செய்தி அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக மாறட்டும். கிறிஸ்து ஆண்டவரை எனக்காக மரித்தார் என்கிற செய்தி அவர்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கு நற்செய்தி. நீங்களும் சந்தோஷமா இருங்கள். God bless you.